வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டிருக்காங்க மக்களும் எதிர்கட்சியும். இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய அதிபர் முகமது முயிஸ் இருக்கார் இல்லையா, இவருக்கு கடைசி ஒரு வாய்ப்பு ஒன்று இதை செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இதனால் இந்தியா மாலத்தீவை ஆட்டி படைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத லேட்டஸ்டான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாட்கள்ல 3 விதமா இந்திய படை ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. உள்ளே புகுந்த எதிரிகள் சரியான நேரத்தில் இந்திய படை இறங்கி அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும், அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மாறு வேஷத்துல உள்ளே நுழைஞ்சு இஸ்ரேல் படை கடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் மோதல் தொடரும் நிலையில மாலத்தீவு அதிபர் இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அந்த நாட்டிலேயே இப்ப எழுந்திருக்கு. அதாவது மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் டவுன் அப்படின்னும், மாலத்தீவு அதிபர் எப்படி இந்தியாவை எதிர்க்கலாம், இந்தியாவுக்கு எதிராக அவர் சீனா பக்கம் போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அதனால கண்டிப்பாக இந்தியா கிட்டையும் மோடி அவர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொந்தளிச்சிருக்காங்க மாலத்தீவு மக்கள். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது. இந்தியா குறித்தும் இந்திய பிரதமர் மோடி குறித்தும் அந்த நாட்டு அமைச்சர்கள் கூறிய கருத்துக்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இதற்கிடையில தான் மாலத்தீவிலிருந்து இப்போது புதிய குரல் ஒன்று எழுந்திருக்கு. அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய மக்களிடம் மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் முறையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு மாலத்தீவில் இருக்கும் ஜூம்கூரி கட்சி தலைவர் காசிம் இப்ராஹிம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் இந்தியா மற்றும் மோடி குறித்து 3 மாலத்தீவு அமைச்சர்கள் சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருந்த நிலையில இப்ராஹிம் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருன்னா, சீனாவுடைய பயணத்துக்கு அப்புறம் அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு இந்திய அரசு மற்றும் பிரதமர் மோடி அவர்களிடம் முறைப்படி மன்னிப்பு கேட்குமாறு மாலத்தீவு அதிபர் முயிஸுவை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையான உறவு மோசமடைஞ்சிட்டு வர்றது கவலையை ஏற்படுத்துது. எந்த ஒரு நாட்டை பற்றியும், குறிப்பாக அண்டை நாடு குறித்து அந்த நாடு உடனான உறவை பாதிக்கும் வகையில நாம பேசவே கூடாது. நம்முடைய நாட்டுக்கு அப்படின்னு ஒரு கடமை இருக்கு, அதை நம்ம கருத்துல கொண்டு இருக்க வேணும். சீனா பின்னாடி போனா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை பகைத்துக்கிட்டு இப்போ இந்தியா எந்த ஒரு சம்பவமே, அதாவது மாலத்தீவுக்கு எதிராக இன்ன வரைக்கும் எந்த ஒரு முடிவையுமே எடுக்காம மாலத்தீவுடைய பொருளாதாரத்தையும் ஆட்டம் காண வச்சிருக்காங்க இந்தியா. இப்படிப்பட்ட இந்தியாவை தான் நாம இன்னைக்கு எதிர்த்து இருக்கிறோம். இது போன்ற நட்பு நாடு நமக்கு மிகவும் முக்கியம். சீனாவை நம்பி நம்ம என்னைக்குமே ஒரு கால் எடுத்து வைக்க கூடாது. அது எப்ப வேணாலும் நம்மளுடைய காலை வாரி வெட்டுறோம் அப்படின்னும், அதற்காக உடனடியாக இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு. மேல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அவுட் அப்படிங்கிற ஆபத்தான பிரச்சாரத்தை முயிஸ் அவர்கள் கையில எடுத்தாரு. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிருச்சு. தற்போதைய அதிபருக்கு முன்பு ஆதரவாக இருந்தவர்கள் கூட முயிஸ் நடவடிக்கைகளை கேள்வி எழுப்புறாங்க. இந்தியர்களை வெளியேற சொல்வது நம்முடைய நாட்டுக்கு நஷ்டத்தை மட்டும்தான் விளைவிக்கும். இந்த நடவடிக்கை தேவையில்லாதது, அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் முயிஸிடம் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவிட்டு வருது. சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவு சென்றிருந்த நிலையில அது தொடர்பான படங்களை அவர் தனது எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு. அது ட்ரெண்டான நிலையில தான் இது தொடர்பாக மிகவும் மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் மிக மோசமான கருத்துக்களை சொன்னாங்க. இது பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. மாலத்தீவு அமைச்சர்களுடைய கருத்துக்களுக்கு இந்தியாவிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. சமீபத்தில் மாலத்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குறித்த தகவல் வெளியா இருந்துச்சு. இந்த ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் மாலத்தீவு கிட்டத்தட்ட 1.7 லட்சம், அதாவது 1.25 லட்சத்துக்கு மேல அதிகமான சுற்றுலா பயணிகள் வரவேற்று இருக்கு. ஆனா இந்தியாவிலிருந்து வெறும் 13,000 பேர் மட்டும்தான் மாலத்தீவுக்கு போயிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல ரஷ்யா தான் முதல் இடத்துல இருக்காங்க. அதே போல இத்தாலியில இருந்தும் 18,000 பேர் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து சீனா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அப்புறம் தான் இந்தியா 5வது இடத்துல இருக்காங்க. அதனால மாலத்தீவுடைய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முதலிடத்துல இருந்த இந்தியா இப்ப 5வது இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா நாம இதுல இருந்து சிந்திச்சு செயல்பட வேண்டும். அதுவும் 5வது இடம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கு. இன்னும் இப்படியே முகமது முயிஸ் அவர்கள் செயல்பட்டு இருந்தார்னா கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து நாம கைவிட்டு என்ற அளவுக்கு தான் மக்கள் வருவாங்க. இதனால நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடியை வாங்கும். இதுல முதலிடத்துல இருக்கும் ரஷ்யா எவ்வளவு சீக்கிரம் பின்வாங்கும் அப்படிங்கிறத நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். காரணம், இந்தியாவுடைய நட்பு நாடு அப்படிங்கிற ரீதியில ரஷ்யா இருக்காங்க. இந்தியாவுக்கு உற்ற நண்பனாக ரஷ்யா இருக்காங்க. இந்தியா ஒரு கண்ணை இப்படி அசைச்சாங்கன்னா, ரஷ்யாவும் பின்வாங்கினாங்கன்னா நம்முடைய நாடு அவ்வளவுதான். ஏற்கனவே இந்தியாவை பகைத்து கொண்ட இலங்கை, பாகிஸ்தான், நேபாள் போன்ற நாடுகள்லாம் எந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அதனால இந்தியா கிட்ட நம்ம வந்து சண்டை இழுக்காம சமரசமா போறதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸுக்கு பலரும் வந்து எடுத்துரைச்சிட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம இவர் இந்த கருத்தை தெரிவித்த உடனேயே அங்க இருக்கும் மக்கள் பலரும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இப்ப கொந்தளிச்சிருக்காங்க. அதே போல எதிர்கட்சிகளுமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக நீ ஒருவேளை இனிமே ஏதாவது செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் வாழ்க்கையிலேயே இல்லாத ஒரு சம்பவத்தை நீ சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விதமாக மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸுக்கு செக் வைக்கும் விதமாக பேசியிருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு பகுதியில் கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம் அதிகரிக்கும் நிலையில இன்னைக்கு கடத்தப்பட்ட மற்றொரு கப்பலுக்கு இந்திய கடற்படை வந்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு அப்புறம் மத்திய கிழக்கு பகுதிக்கு பக்கத்தில் வரும் கப்பல்கள் மேல தாக்குதல் சம்பவங்களும் அந்த கப்பல்கள் கடத்தப்படும் சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அந்த நேரத்தில் இந்திய கடற்படை அவர்களுக்கு உதவிட்டும் வர்றாங்க. இதற்கிடையில தான் கடற்கொள்ளையர்களுடைய மற்றொரு கடத்தல் முயற்சியை இந்திய கடற்படை வந்து முறியடிச்சிருக்காங்க. இது தொடர்பான தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. சோமாலியா கடற்கரையில இலங்கையுடைய மீன்பிடி இழுவை படகை கடற்கொள்ளையர்கள் கடத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போது சரியான நேரத்தில் சென்ற இந்திய கடற்படை அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கடந்த 3 நாட்கள்ல மட்டும் முறியடிக்கப்பட்ட 3வது கடத்தல் முயற்சி இதுவாகும். இந்திய கடற்படை அளித்த முக்கிய தகவலின் உதவியுடன் சீஷெல்ஸ் கடற்படையை கடத்தப்பட்ட கப்பலை வந்து செஷல்ஸ் அருகே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த படகுல 6 பணியாளர்கள் இருந்த நிலையில அவங்க அனைவரும் பத்திரமாக இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த கப்பல் வந்து சீஷெல்ல இருக்கும் மாஹேவுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை நாட்டில் பதிவு செய்யப்பட்ட லொரான்சோ புத்தா 04 கப்பல் மொகடிஷு கடற்கரையில் 3 கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல் கிடைச்ச உடனேயே இந்திய கடற்படை அதன் ரோந்து கப்பலான INS சாரதாவை உதவிக்கு அனுப்பியிருக்கு. மேலும் கடத்தப்பட்ட அந்த கப்பலை கண்டுபிடிக்க ஷீ கார்டியன் ட்ரோன்களையும் அனுப்பியிருக்காங்க. சரியான நேரத்தில் இந்திய கடற்படை முக்கியமான தகவல்களை பகிர்ந்த நிலையில இலங்கை மற்றும் சீஷெல்ஸ் அதிகாரிகள் இணைஞ்சு கடத்தப்பட்ட கப்பலை மீட்டிருக்காங்க. இது குறித்து இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன இருக்குன்னா, இலங்கை மீன்பிடி கப்பல் கடத்தப்பட்ட தகவல் கிடைச்ச உடனேயே இந்திய கடற்படை செஷல்ஸ் பாதுகாப்பு படை மற்றும் இலங்கையுடைய கடற்படையுடன் இணைஞ்சு துரிதமான நடவடிக்கை எடுத்ததுல கடத்தப்பட்ட கப்பல் வெற்றிகரமாக இடைமறித்து மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் தொடங்கியதிலிருந்து கப்பல்கள் மீதான தாக்குதல்களும் கடத்தல்களும் இந்த பிராந்தியத்தில் அதிகரிச்சுட்டு வருது. ஏடன் வளைகுடா பிராந்தியத்தில் ஹவுதி குழு அங்கே செல்லும் கப்பல்கள் மேல ஏவுகணை தாக்குதலையும் ராக்கெட் தாக்குதலையும் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. மறுபக்கம் சோமாலி கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் இது போன்ற சம்பவங்களையும் ஈடுபடுறாங்க. அந்த பக்கம் வரும் கப்பல்களை குறிவச்சு தாக்கும் கடற்கொள்ளையர்கள் கப்பல்களை கடத்தும் சம்பவங்களையும் ஈடுபடுறாங்க. இதுக்கு முன்னதாக அதாவது நேற்று முன்தினம் அதாவது திங்கட்கிழமை தான் இந்திய போர்க்கப்பலான INS சுமித்ரா சோமாலியாவுடைய கிழக்கு கடற்கரையில் 11 கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட மீன்பிடி கப்பலான FV அல் நயிமியை வந்து மீட்டது. அதிலிருந்த 19 பாகிஸ்தான் மாலுமிகள் மற்றும் பணியாளர்களை பத்திரமாக மீட்டாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமையப்போ மற்றொரு இந்திய போர்க்கப்பலான INS விசாகப்பட்டினம் ஏடன் வளைகுடாவில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட வணிக கப்பலுக்கு உதவுனாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இலங்கைக்கு உதவி செஞ்சு சரியான நேரத்தில் உதவி செஞ்சு இந்திய கடற்படை வந்து ஒரு மாசான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடரும் நிலையில மருத்துவமனை ஒன்றில் மாறு வேடத்தில் நுழைஞ்சு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதல் குறித்த பகீர் வீடியோ இப்போ இணையத்தில் வெளியாயிருக்கு. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடரும் நிலையில அங்கே இருக்கும் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுடைய யுக்தி குறித்த வீடியோ இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இந்த அதிரடி சீக்ரெட் பிளானை நடத்தியிருக்காங்க. அந்த இஸ்ரேல் வீரர்கள் மருத்துவ பணியாளர்களைப் போலவும் நோயாளிகளைப் போலவும் மாறு வேடமிட்டு மேற்கு கரை பகுதியில் இருக்கும் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பிறகு சில நொடிகளில் அதிரடியாக துப்பாக்கி எடுத்த அவர்கள் அங்கே ரூமாக சென்று சோதனை செஞ்சிருக்காங்க. அப்போது அங்கே பதுங்கி இருந்த 3 ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த அதிரடி தாக்குதல் நடந்த போது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தூங்கி கொண்டிருந்ததாகவும் அப்போது உள்ளே புகுந்த இஸ்ரேல் வீரர்கள் அவங்களை சுட்டு கொன்றதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மேற்கு கரை நகரமான ஜெனினில் இருக்கும் இபின் சினா அப்படிங்கிற மருத்துவமனையில இன்று இந்த சம்பவம் நடந்திருக்கு. மருத்துவமனைக்குள் புகுந்த இஸ்ரேல் வீரர்கள் திடீரென நடத்திய தாக்குதலின் CCTV காட்சிகள் இப்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஹிஜாப் அணிந்த பெண்களைப் போல் மாறுவேடமிட்டுள்ள ஆயுதமேந்திய இஸ்ரேல் ராணுவ கமாண்டோக்கள் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சு 3 ஹமாஸ் வீரர்களை தேடி திரிவது அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாயிருக்கு. அவர்களில் சிலர் மருத்துவர்கள் போலவும் சிலர் நர்ஸ் போலவும் வேடமிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒருவர் ஒரு கையில துப்பாக்கியையும் மற்றொரு கையில வீல் சேரும் எடுத்து வருவது அதுல தெரியுது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில இஸ்ரேல் பாதுகாப்பு படை இது தொடர்பாக விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த முகமது ஜலம்னே அப்படிங்கிறவரை குறி வச்சு தான் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க.
இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதில் இவர் முக்கிய நபராக இருந்தார் அப்படின்னும் இதன் காரணமாக தான் அவரை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரும் பாராட்டி இருக்கிறாரு. இஸ்ரேல் ராணுவத்துடைய செயல்பாடுகள் எங்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வகையில் இருப்பதாக அவர் பாராட்டி இருக்கிறாரு. இந்த தாக்குதல்ல ஹமாஸ் வீரர்கள் உயிரிழந்துள்ளதை அந்த அமைப்பும் உறுதி செஞ்சிருக்காங்க. இதுல உயிரிழந்தோர் படங்களையும் ஹமாஸ் படை பகிர்ந்திருக்காங்க. மருத்துவமனைகள்ல தாக்குதல்களை நடத்தக்கூடாது அப்படின்னு போர் விதி இருக்கும்போது அதை துளியும் கண்டு கொள்ளாமல் இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளதாக இணையத்தில் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.